Please subscribe to my YouTube channel. நிலத்தை ஆளுகின்ற மூய்பாகன் பொற்பாதம் போற்றி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த கைகாணல் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு ராகு காலம். ராகு காலம் பொதுவாக மோசமானதா? எல்லாருமே ராகு காலத்தை பார்த்துட்டு இருக்கோம். ராகு காலம்னாலே பயப்படுறோம். எந்த காரியத்தை ராகு காலத்தில் பண்ண மாட்டேன்றோம். ராகு காலத்தில் நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னா பொதுவாக பண்ணக்கூடாது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் இந்த ராகு காலம் சில பேருக்கு யோகமாக அமையும், யோகத்தை தரும். அது என்ன மாதிரி யோகம் என்ன அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ராகு காலம் யாருக்கெல்லாம் யோகமாக அமையும்? ஒருத்தர் ராகுடைய நட்சத்திர சாரத்தில் பிறந்திருந்தாருனாக்கா, லக்னமோ லக்ன பாதமோ ராசியினுடைய நட்சத்திர பாதமோ ராகுடைய அம்சத்தில் இருந்தாக்கா, அந்த ராகு அவங்களுக்கு யோகம் தரக்கூடிய 3, 6, 9, 12 அந்த மாதிரியான சில இடத்துங்களில் அந்த ராகு இருந்தார்னா 11, 3, 6, 10, 11 இந்த 4 ஸ்தானத்தில் ராகு இருந்தாக்கா அவங்களுக்கு சுப கிரகங்களுடைய நட்சத்திர சாரம் ஏறி இருந்தார்னா அந்த ராகு அவங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரும். அவங்களுக்கு அந்த ராகுகால் நடக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை அவங்களுக்கு நிச்சயமாக தரும் அப்படின்றது மாற்று கருத்து இல்லை. அதனால் அந்த ராகு காலம் அப்படின்றது எல்லாருக்குமே மோசமான காலம் கிடையாது. அந்த ராகு காலத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த ராகு யோகமாக இருக்கிறவங்க ராகு காலத்தில் எந்த காரியத்தையும் பண்ணோம்னாக்கா அது சிறப்பை தரும். இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. ராகு காலத்தில் நம்ம என்னென்ன செய்த பரிகாரங்களையும் பூஜைகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்ம செஞ்சோம்னாக்கா நமக்கு என்னென்ன கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு விலகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுக்கு ஒவ்வொரு நாளும் ராகு காலம் தெரியும் உங்களுக்கு. திங்கட்கிழமை காலையில் 7:09, செவ்வாய்க்கிழமை 3:04, புதன்கிழமை 12:01, வியாழக்கிழமை 1:03, வெள்ளிக்கிழமை 10:12, சனிக்கிழமை 9:10, ஞாயிற்றுக்கிழமை 4:06 சாயங்காலம். ஸோ இந்த ராகு காலங்களில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. பொதுவாக நம்ம இந்த 7 நாளுக்கு நம்ம பார்ப்போம். இந்த திங்கட்கிழமை ராகு காலம் 7:09 காலத்தில் நம்ம நம்மளுக்கு இஷ்ட தெய்வம், உங்களுக்கு என்ன தெய்வமோ இல்லை குலதெய்வமோ அதை நினச்சி நீங்கள் ஒரு பூஜை நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய மனோதிடம் வளரும். தாய் வழி சொந்தங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். தாய்விற்கும் உங்களுக்குமான உறவு மேம்படும். முக்கியமாக ஆரோக்கியமான மனநிலை இருக்கும். திடகாத்திரமான ஒரு மனநிலை வளர்த்துது. உங்களுக்கு திங்கட்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வமான அந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் ஒரு 108 முறை அது உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ராகு கால நேரத்தில் நீங்கள் அதை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த பிரச்சனைகள் தீரும். அடுத்து செவ்வாய்க்கிழமை நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு, நிலபாக பிரிவினை, அண்ணன் தண்ணிக்குள் உள்ள பிரச்சனை, சகோதர ஒற்றுமையை வளர்கிறதுக்கு, செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள் விலகிறதுக்கு, ஸோ இந்த மாதிரியான தடைகள் தாமதங்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை 3 நாளில் துர்க்கைக்கு தீபம் ஏற்றி வழிபட்டினா ரொம்ப சிறப்பை தரும். புதன்கிழமை கல்வி, முக்கியமாக கல்விக்கு அதிபதி புதன். கல்வி, வியாபாரம், கடன் பிரச்சனைகள், கடன் தொல்லையிலிருந்து வெளில வர்றதுக்கு, பேராசைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கடன் கிடைச்சாலும் வாங்காமல் அதை முன்னெடுத்துறத முறையாக பயன்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி கடனாலையும் வியாபாரத்தாலையும் தடைகள் ஏற்படுறவங்க அந்த புதன் பகவானுக்கான ஒரு வழிபாட்டை நம்ம பண்ணும்போது உங்களுக்கான அந்த பரிகாரங்கள் நிவர்த்தியாகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதுக்கான வழிபாடுகள் பண்ணுங்க. புதனுக்கான ஸ்தோத்திரம் பண்ணலாம், காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். அப்படிலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம். இந்த ராகு காலத்தில் புதன்கிழமை வரை 12:01 ராகு காலத்தில் நீங்கள் அந்த வழிபாடு பண்ணலாம். அடுத்து வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய ஆதிக்கம் உடைய நாள். பெண்களுடைய நலம், பெண்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, உணவு தொழில் பண்ணுறவங்க, ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்கிறவங்க, அதிக லக்ஸரி குட்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, வெளிநாட்டு பொருட்களை விற்பனை பண்ணுறவங்க, ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள்,
இந்த மாதிரியான கார், வண்டி, வாகனங்கள் அதற்கான பிரச்சனைகள், அந்த மாதிரியான இருக்கிற தொந்தரவு இருக்கிறவங்க, இல்லை மேலும் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கணும், மேலே செல்வ செழிப்பாக இருக்கணும், ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தடையாக இருக்கிறவங்க, நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அந்த 10-12 ராகு காலத்தில் சுக்கிர பகவானுக்கோ இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கோ நீங்கள் அதை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்ல பலனை தரும். அடுத்து வந்து சனிக்கிழமை. சனி பகவானுக்கான தினம் எல்லாருக்கும் தெரியும். சனிக்கிழமை வந்து நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய முற்பிறவியினர் நமக்கு தொடரக்கூடிய அந்த பாவ வினைகள் குறைக்கிறதுக்காகவும், தடை தாமதங்கள் தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது விலகிறதுக்காகவும், நம்மளுடைய முன்னோர்களே இறந்து போனவங்களை வந்து நம்ம என்ன திதியில் அவங்க முறையாக நம்ம வழிபாடு பண்ணியிருக்க மாட்டோம். இல்லை நம்மளுக்கு இந்த பிறவியில் அவங்க உயிரோடு இருக்கும்போது நம்ம ஏதாவது அவங்களுக்கு பாவங்கள் செஞ்சுருப்போம். ஸோ அதிலிருந்து நம்ம விடுதலை பண்ணுறதுக்காக சனிக்கிழமை அந்த 9-10 ராகு காலத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கனாக்கா அதனால் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள், அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய தினம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை இது பண்ணுறவங்க சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால வந்து அரசு சார்ந்த நற்பலன்கள் கிடைக்கிறதுக்காகவும், அரசு உத்தியோகம் எதிர்பார்த்து எக்ஸாம்லாம் எழுதிட்டு காத்துட்டு இருக்கிறவங்களும் அந்த ஞாயிற்றுக்கிழமை 4வது நேரத்தில் வழிபாடு பண்ணினா, முக்கியமாக இன்றைக்கி வந்து பைரவர் வழிபாடு பண்ணுங்க. பைரவர் வழிபாடை நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா அந்த அனுகூலங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மனோதைரியம் வளரும், ஒரு வைராக்கியம் பிறக்கும், ஒரு ஒளிமயமான ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல லிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை பைரவர் வழிபாடு பண்ணுங்க. பொதுவாக வந்து இந்த 7 நாளும் இந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் நம்ம இந்த வழிபாடு பண்ணோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். நம்பிக்கையோடு செய்ய. ராகு நமக்கு நல்லவரா கெட்டவரா அப்படின்றது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து பாருங்கள். அதில் நான் சொன்ன மாதிரி வந்து 3, 6, 11 இந்த இடத்துல இருந்தாக்கா ராகு வந்து பெரும்பாலும் யோகம் தருவாங்க. நம்மளுடைய லக்னாதிபதிக்கும் அவருக்குமான ஒரு நல்ல நட்பு கிரகமாக இருந்துச்சுனாக்கா அவர் வந்து இந்த ஸ்தானங்களில் இருந்து சுபர் கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் இவங்களுடைய நட்சத்திர சாரம் இருந்தாங்கனாக்கா, நான் சொன்ன ஸ்தானங்கள் இருந்தாக்கா அவங்க வந்து ராகு யோகம் பெற்றவர்கள். ராகு காலத்தில் எந்த காரியத்தையும் துணிச்சலாக பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். லான் போட்டுறதுலேருந்து நீங்கள் அதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாக்கா என்னுடைய சேனலுக்கு என்னுடைய தொடர்பு எண் இருக்குது, நீங்கள் அதை எனக்கு அழைக்கலாம். இல்லைன்னா அந்த பதிவில் நீங்கள் பண்ணலாம். இது வந்து முற்றிலும் இலவசமான ஆலோசனை. அவையவற்றில் மறக்காமல் இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.